ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிச்சு போட்ட சிக்கன் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக 3/4 கிலோ அளவு சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், கூடவே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ப்ரெஷர் வந்ததும் வெயிட் போட்டுட்டு 3 விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு அகலமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, இது ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 கொத்தளவு கருவேப்பிலையும் இதோடவே சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தக்காளி அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துடலாம். புளிப்பு அதிகமாக சேர்க்க தேவையில்ல. தொக்கு பதத்துக்கு வேணும்னா நம்ம தக்காளி 2 தக்காளி கூடவே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு தொக்கு பதத்தில் செய்ய போகிறேன். ரொம்ப ட்ரையாக இருக்காது இது. அதனால் 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளி எடுத்து அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு வதங்கினப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், நெக்ஸ்ட்டு மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவை ஒரு நிமிஷம் நம்ம சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த பிச்சு போட சிக்கனில். நெக்ஸ்ட் இப்போ சிக்கன் வெந்திருக்கு. தண்ணியை தனியாக எடுத்துகிட்டு நம்ம இந்த சிக்கனை பிச்சுக்கலாம். அதாவது போன்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம பிச்சு வச்சுக்கணும் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக. இதை நீங்கள் கரண்டியில் கூட செய்யலாம். டைரெக்டாக இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டுட்டு கரண்டியில் இந்த மாதிரி பிச்சிங்கன்னா 2-3 பீசஸாக நமக்கு பிஞ்சிரும். ரொம்ப நம்ம நைஸாக பிக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி பீசஸாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பிச்சு வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். எலும்பை நம்ம தனியாக குழம்பு கூட போட்டுக்கலாம், இல்லாட்டி சூப் செஞ்சுக்கலாம். இப்போ பிச்சு வச்சு சிக்கனை இதில் போட்டுட்டு வதக்கிக்கலாம். நல்லா நம்ம வேக வச்சுருக்க அந்த ஸ்டாக்கு, அந்த தண்ணி இருக்குல்ல, சிக்கன் வெந்த தண்ணி, அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சென்டரில் சேர்த்துட்டு அதிகமாக இதை கலக்காமல் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி ரெடியூஸ் ஆகிற வரையும் வச்சுக்கலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸில் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நமக்கு இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு ரெடி ஆகிடும். இன்னும் ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் இதை வதக்கிட்டே இருக்கலாம். ஆனால் சிக்கன் நல்லா உடஞ்சி கீமா மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி செஞ்சாக்க. அதனால் லைட்டாக வதக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பீசஸாக கிடைக்கும் சிக்கனு. அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா நீங்கள் தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சுவையான பிச்சு போட்ட சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மாலஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.